பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மருத்துவ தாவரங்களிலிருந்து பெறப்படும் மருந்துகள் இந்த டாபிக் கீழே ரொம்ப முக்கியமானது பார்க்க போகிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டெங்கு காய்ச்சலுக்கு நம்ம பார்த்துடலாம். அதாவது பப்பாளியிலேருந்து தயாரிக்கக்கூடிய மருந்து பாப்பைன், சரியாப்பா? பப்பாளியிலேருந்து தயாரிக்கக்கூடிய மருந்து பாப்பைன். இது டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த பயன்படுது. அதே மாதிரி பாருங்கள், நிலவேம்புலேருந்து தயாரிக்கக்கூடிய மருந்து என்னன்னா டெர்பினாய்டுகள். இது டெங்கு காய்ச்சல் மற்றும் நீரிழிவு நோய், சிக்குன்குன்யா, இது எல்லாத்துக்குமே சரி பண்ணுறதுக்கு பயன்படுறது எதுனா டெர்பினாய்டு. எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா நிலவேம்புலேருந்து கிடைக்குது. இப்போது டெர்பினாய்டுனா நிலவேம்புலேருந்து கிடைக்கக்கூடிய மருந்து. இதே டெர்பின் அப்படின்னா நன்னாரிலேருந்து கிடைக்கக்கூடிய மருந்து. ஸோ டெர்பின் எதை குணப்படுத்த யூஸ் ஆகுது அப்படின்னா பாக்டீரியா தொற்று மற்றும் வயிற்றுப்போக்கு. அடுத்து பாருங்க, இந்த கற்றாழையிலேருந்து கிடைக்கக்கூடிய மருந்து ஆந்த்ரோக்வினோன், சரியா? கற்றாழையிலேருந்து கிடைக்கக்கூடிய மருந்து எதுனா ஆந்த்ரோக்வினோன். காயங்களை சரிப்படுத்துதல், தோல் நோய், புற்றுநோய், சரிங்களா? தோல் புற்றுநோய்க்கு மெயினாக பயன்படுறது எது அப்படின்னா ஆந்த்ரோக்வினோன் மருந்து கற்றாழையிலேருந்து கிடைக்கக்கூடியது. அடுத்து இது ரொம்ப முக்கியம்பா, என்னன்னா சின்கோனா மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மருந்து எதுனா குவினைன், சரியா? இது மலேரியா மற்றும் நிமோனியா காய்ச்சல், இது அடிக்கடி கேட்குறாங்க, குவினைன் கேட்பாங்க, சரியா? சின்கோனா மரத்திலிருந்து கிடைக்கக்கூடியது குவினைன். இது மலேரியா மற்றும் நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்த பயன்படுது. அடுத்து பாருங்க, நித்திய கல்யாணியிலேருந்து கிடைக்கக்கூடிய மருந்து எதுனா அல்கலாய்டு. ரத்த புற்றுநோய் லுக்கேமியாவை சரி பண்ண பயன்படுதுப்பா. ஸோ இது ரொம்ப முக்கியம். நித்திய கல்யாணியிலேருந்து கிடைக்கக்கூடிய மருந்து எதுனா அல்கலாய்டு மருந்து. இது ரத்த புற்றுநோய் லுக்கேமியா சரி பண்ண பயன்படுது. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப மெயின்பா. இது எதில் இருக்குது அப்படின்னா 23ஆவது லெசன் 9th புக்கு பொருளாதார உயிரியல் அப்படின்ற லெசனில் இந்த பாக்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.